கொலம்பியாவில் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான 16 போலீஸ் அதிகாரிகளின் உடல்கள் அடையாளம் காண்பதற்காக தலைநகர் பகோட்டாவிற்கு கொண்டுவரப்பட்டது. விபத்திற்கான காரணம் குறித்து கொலம்பிய ராணுவ அமைச்சர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு வேட்டைக்காக தலைநகர் பகோட்டாவிலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆன்டியோகுவாவிற்கு போலீஸ் அதிகாரிகள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட UH-60 பிளாக் ஹாக் என்ற ஹெலிகாப்டரில் சென்றனர். இந்த ஹெலிகாப்டர் அங்குள்ள மலைப்பகுதியின் மீது பறந்தபோது எதிர்பாராத விதமாக விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. இதில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 16 போலீஸ் அதிகாரிகள் பலியாகினர். 2 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கொலம்பியாவில் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான போலீஸ் அதிகாரிகளின் உடல்கள் அடையாளம் காண்பதற்காக தலைநகர் பகோட்டாவிற்கு கொண்டுவரப்பட்டது. இறந்த போலீஸ் அதிகாரிகளை அடையாளம் காண்பதற்காக அவர்களது உடல்கள் எக்ஸ்ரே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் பல் மாதிரியையும் மருத்துவர்கள் சேகரித்தனர். இதுகுறித்த அறிக்கையும் ராணுவ அமைச்சரிடம் ஒப்படைத்தனர். Pediría responsabilidad en este tipo de afirmaciones o de especulaciones, porque primero que todo las familias de estos héroes merecen respeto y segundo, sería muy lamentable que por razones políticas o quién sabe con qué intención se estén especulando y se esté haciendo este tipo de manifestaciones. இந்த விபத்துக்கு மோசமான வானிலை அல்லது என்ஜின் கோளாறு காரணமாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. கடந்த வாரம் கொலம்பிய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் 11 ராணுவ வீரர்கள் பலியான நிலையில் இந்த ஹெலிகாப்டர் விபத்து கொலம்பியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.